இடவளம் நேயர்களுக்கு வணக்கம். பெரம்பலூர் தொகுதியில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய கருத்து கணிப்புகளில் 961 சாம்பிள்ஸ், ஆனால் 955 தான் வேலிடுன்னு சொல்லப்படுது. 829 பேர் இந்துக்கள், 63 பேர் கிறிஸ்தவர்கள், 62 பேர் முஸ்லீம்கள், எதுலையுமே சேராதவங்க 1, அண்ட் ஆண்கள் 462, பெண்கள் 489, மூன்றாம் பாலினத்தவர் 12, 20 வயசில் 18லேருந்து 19 வயசு வரைக்கும் வாக்களிக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா 259 பேர், 20லேருந்து 30 வயசு வரைக்கும் 209 பேர், 30லேருந்து 50 வயசு வரைக்கும் 273, அண்ட் 50 வயசுக்கும் மேற்பட்டோர் 214. படித்தவர்கள் 691, படிக்காதவர்கள் 266 அண்ட் 264. குடிவாரியாக வந்து பார்த்தீங்கன்னா முத்தரையர்களில் 201, பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க 110, உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க 96, தேவேந்திரர் 91, வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க 76, கவுண்டர் சமூகத்திலேருந்து 62, ரெட்டியார் சமூகத்திலேருந்து 38 பேர், அருந்ததியர் சமூகத்திலேருந்து 29 பேர், அண்ட் நாயுடு சமூகத்திலேருந்து 29 பேர், அண்ட் 223 பேர் இந்த எந்த சமூகமே சேராமல் தங்களோட கருத்துக்களை வந்து பதிவிட்டிருக்காங்க. கட்சி சார்பாக வந்து கருத்துக்களை சொன்னவங்க திமுகலேருந்து பார்த்தீங்கன்னா 243 பேரும், காங்கிரஸ்லேருந்து 30 பேரும், அஇஅதிமுகலேருந்து 234, பாஜகலேருந்து 224, அமமுகலேருந்து 40 பேரும், நாம் தமிழர் கட்சியிலேருந்து 47 பேரும் கருத்துக்களை வந்து நம்மளோட கருத்து கணிப்புக்காக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த எந்த கேட்டகரியிலுமே வராதவங்க வந்து பார்த்திங்கன்னா 137 பேர். திமுக அரசோட செயல்பாடு எப்படி வந்து ரேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், மிகவும் மோசம்னு 25%, மோசம்னு 26%, சுமார் அப்படின்னு 18% பேர் சொல்லியிருக்காங்க. சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்காங்கன்னு 15%, அண்ட் பாஜக அரசாங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு அதேமாதிரி ஒரு கேள்விக்கு மிகவும் மோசம்னு 24% பேரும், மோசம்னு அதிகப்படியாக 28% பேரும், சுமார்னு 20% பேரும், பெஸ்ட் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு 17% பேர் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. உங்களோட கண்ணில் யார் பிரதமர் வேட்பாளராக தெரியுறாங்க அப்படின்னு பெரம்பலூர் மக்கள்கிட்ட கேட்டப்போ ராகுல் காந்திக்கு தான் அதிக பேர் வந்து வாக்கில் சொல்லியிருக்காங்க. 44.73% பேர் ராகுல் காந்தியும், 31% பேர் நரேந்திர மோடியும், MK ஸ்டாலினை 6.25% பேரும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை 3.10% பேரும், அண்ட் மமதா பானர்ஜியை 1.22% பேரும் எங்களுக்கு இவங்க தான் பிரதமர் வேட்பாளராக தெரியுறாங்க அப்படின்னு பெரம்பலூர் மக்கள் நினைக்கிறதா சொல்லியிருக்காங்க. நடிகர் விஜய்க்கு 2026 நடக்கக்கூடிய அசம்பிளி எலெக்ஷனில் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதிகபட்சமாக போட மாட்டோம் நோன்னு 61% பேரும், போடுவோம் அவருக்கு தான் எங்களுடைய வாக்கு உள்ளது அப்படின்னு 15% பேர் சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணிக்கு 60% பேர். அண்ட் 2019 நடந்த ஜெனரல் எலெக்ஷனில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு விழுந்ததுன்னு கேட்டால் திமுக கூட்டணிக்கு 60.35% பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக 28% பேர் அஇஅதிமுக கூட்டணிக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. 5.91% பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. கடந்த 2019 நடந்த தேர்தலில் நாளானைக்கு நடக்க போகிற லோக்சபா எலெக்ஷனில் 2024 லோக்சபா எலெக்ஷனில் யாருக்கு உங்களுடைய ஓட்டு அப்படின்னு கேட்டால் திமுக கூட்டணிக்கு 34% பேரும், அஇஅதிமுக கூட்டணிக்கு 30% பேரும், பாஜக கூட்டணிக்கு 21% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 7.58% பேரும், அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 4.35% பேர் தங்களோட வாக்குகளை செலுத்துவோம் பெரம்பலூர் மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சிக்கு எங்கே செல்வாக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக திமுகவுக்கு துறையூரில் 44.49% வாக்குகள் விழும் நம்மளோட ஸ்டாட் சொல்லுது. அஇஅதிமுகவுக்கு அதிகப்படியாக 33.46%, குளித்தலையில் வாக்குகள் விழுறதா வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் பாஜக கூட்டணிக்கு அதிகப்படியாக 33.25% பெரம்பலூரில் விழும் அப்படின்னு காட்டுது. நாம் தமிழருக்கு அதிக வாக்குகள் பெரம்பலூரில் எங்கே விழும்னா லால்குடியில் 8.11% வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு இங்கே வந்து கணிக்கப்படுது. அண்ட் கடைசி ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து பெரம்பலூரில் வந்து பார்த்துடலாம். திமுக கூட்டணிக்கு 35.26%, அஇஅதிமுக கூட்டணிக்கு 29%, பாஜக கூட்டணிக்கு 22%, நாம் தமிழர் கட்சிக்கு 6.26% மட்டுமே. ஸோ இதில் க்ளீன் ஸ்வீப்பா திமுக? ஆமாம், இந்த இடத்துல அருண் நேரு அவர்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த ஓட் ஸ்பிளிட் ஆகிறதுல அருண் நேரு அவர்கள் ஈஸியாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அவருக்கு இதுவும் ஒரு கேக் வாக் தான் இல்லையா? கண்டிப்பாக. ஓகே, மிக்க நன்றி ஹரிஷ். நன்றி.